இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 61 அதிகாரம் 2வது வசனம். என் இருதயம் தோயும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும். தாவீது தேவனை நோக்கி அவர் இருதயம் எப்போல்லாம் சோர்ந்து தோய்ந்து போகுதோ அப்போ பூமியின் கடையாந்திரத்திலேருந்து உம்மை கூப்பிடுறப்பா, எனக்கு எட்டாத உயரமான அந்த கண்மலையிலே என்னை கொண்டு போய்விடும். அப்போ கண்மலை நமக்கு கண்மலையும் அரணும் கோட்டையுமா இருக்கார் இல்லையா? நம்முடைய நம்பிக்கை யார் பேரில் இருக்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே தான் இருக்கணும் இல்லையா? அவர் தான் நமக்கு உயர்ந்த கண்மலை. அப்போ அந்த கண்மலையிலே தன்னை கொண்டு போய் விடும்படியாக தேவனிடத்திலே தாவீது முறையிடுகிறார்னு பார்க்குறோம். நீரே என் அடைக்கலமோ, என் சத்ருக்கு எதிரே எனக்கு பலத்த துருகமாக இருக்கிறீர். அப்போ சத்ருக்கள் வந்தாலும் அந்த எல்லையில் தேவன் பலத்த துருகமாக இருந்து சத்ரு உட்புகாதபடிக்கு அங்கே தாவீது தன்னை வேலி அடைக்க வேண்டுமா தேவனை நோக்கி அவர் விண்ணப்பம் வைக்கிறார். அவர்தான் தனக்கு அடைக்கலம் துருகம் என்பதை அவர் விசுவாசிக்கிறார். சங்கீதம் 18:2 பார்க்குறோம், கர்த்தருடைய நாமத்தை தாவீது இப்படியாக தான் துதிக்கிறார். என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிறவரும் சொல்கிறார். அப்படி தேவனை அவர் அடைக்கலமாகவும் துருகமாகவும் கேடகமாகவும் இரட்சண்ய கொம்புமாகவும் தனக்கு உயர்ந்த அடைக்கலமாகுமா அவர் விசுவாசித்தார்னு பார்க்குறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலையும் சோர்ந்து இதயம் தோய்ந்து போன நிலையில் இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு உயர்ந்த கண்மலையிலே நம்மை கொண்டு போய் அவருடைய செட்டையின் மறைவிலே நம்மை மறைத்து பாதுகாக்க அவர் வல்லமையுள்ளவர். சங்கீதம் 139:9-10 பார்க்குறோம், நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரத்திலே போய் தங்கினாலும். அப்போ நம்ம எந்த எல்லையில் போய் நமக்கு பூமியின் கடையாந்திரம் சரி இல்லை சமுத்திரத்தின் கடையாந்திரத்துலேயும் சரி எங்கு தங்கினாலும் அங்கேயும் கர்த்தருடைய கரம் தன்னை பிடிக்கும்னு தாவீது அறிந்திருக்கிறார் இல்லையா? அவருடைய கரம் என்னை பிடிக்கும்னே சொல்கிறாரு. அதே போல் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் அவர் கரம் தன்னை பிடிக்கும்னு சொல்கிறார். அப்படி தேவன் எல்லா எல்லையிலும் அவர் நிறைந்திருக்கிறார். அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார். அவர் சர்வ வியாபி, சர்வ சிருஷ்டிகர், சர்வத்துக்கும் எஜமானாக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியும் சொல்கிறார் 32:2 அவர் காற்றுக்கு ஒதுக்கு, பெருவெள்ளத்துக்கு புகலிடம், வறண்ட நிலத்துக்கு அவர் நீர்காலாக இருக்கார், விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையாக இருக்கார். அப்போது இன்றைக்கி உலகத்தில் எவ்வளோ இயற்கை சீற்றங்களை கூட நம்ம பார்க்குறோம் இல்லையா? அந்த மாதிரியான புசல் காற்றுக்கும் பெருவெள்ள மழைக்கும் தேவன் புகலிடமாக இருக்கார். வறண்ட நிலத்துக்கு அவர் நீர்கால்களே போல இருக்கிறார். அவர் விடாய்த்த பூமி, காய்ந்து போன பூமிக்கு அவர் கண்மலையாக இருக்கிறார். அவர் நிழலாக இருக்கிறார்னு பார்க்குறோம். இன்றைக்கும் நமக்கு அவர் அரணும் கோட்டையும் துருகமா கண்மலையுமா இருக்கிறார். உபாகமம் 4:29 பார்க்குறோம், உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய். அப்போ ஆபத்து நாளில் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். அதே போல் கர்த்தரை முழு இருதயத்தோடு ஆத்மாவோடு அவரை தேடும்போது நாம் அவரை கண்டடைய முடியும். சங்கீதம் 62:6 பார்க்குறோம், தாவீது எங்கேயும் அவரே என் கண்மலை, என் ரட்சிப்பு, என் உயர்ந்த அடைக்கலம், நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் நமக்கு கண்மலையும் அரணும் கோட்டையுமா இருந்தார்னா நம்ம தாவீது சொல்லுவது போல் என்றென்றைக்கும் அசைக்கப்பட மாட்டோம். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் நமக்குள்ள கர்த்தர் பேரில் இருக்கணும். சங்கீதம் 77:3 பார்க்குறோம், நான் தேவனை நினைத்த போது அலறினேன், நான் தியானிக்கும் போது என் ஆவியில் தோய்ந்து போயிற்றுன்னு சொல்கிறாரு. அப்போ தேவனை நினைக்கும் போதெல்லாம் அவருக்கு ஒரு திகில், ஒரு பயம், ஒரு நேரத்துலையும் அவர் தனிமையில் தான் அவர் நிறைய போராடுறார் இல்லையா தாவீது? அப்போ அந்த நெருக்குதல் நேரத்தில் அவர் தேவனை நினைத்த போதெல்லாம் அவர் அலறுகிறாராம். அவரை தியானிக்கும் போதெல்லாம் தன்னுடைய ஆவி தோய்ந்து போகிறது. அப்படி சத்துருக்களினுடைய போராட்டத்தினால் அவர் சோர்ந்து போகிறார், பலமில்லாமல் இருக்கிறார். ஆனாலும் ஜீவனுள்ள தேவனாகிய கண்மலையை அவர் துதிக்கிறார்னு பார்க்குறோம். சங்கீதம் 18:46 பாருங்கள், கர்த்தர் ஜீவன் உள்ளவர், கர்த்தர் என் கண்மலையானவர், அவர் துதிக்கப்படுவாராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக. அப்போ எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தேவனை துதிக்கவும் தேவன் தான் தனக்கு ரட்சிக்க முடியும் என்பதை தாவீது அறிந்திருந்தார் இல்லையா? தேவனை நோக்கி துதித்து அவரை மகிமைப்படுத்துகிறார். அவர் வனாந்தரத்திலேயும் இரவு நேரத்தில் கூட இரவிலும் கூட அவர் தேவனை துதித்து பாடுகிறார்னு பார்க்குறோம். சங்கீதம் 27:5 தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, அப்போ தீங்கு நாளில் அவர் தனது கூடார மறைவில் மறைத்து தமது
கூடார மறைவிலே மறைத்து ஒளித்து கண்மலையின் மேல் ஒரு நாள் தன்னை உயர்த்துவார் என்ற ஒரு விசுவாசம் அவருக்குள்ளே காணப்பட்டதுன்னு பார்க்குறோம். இன்றைக்கும் சத்துருக்கள், தீமையான கிரியைகள், தீங்கு நாள், எல்லா காரியங்களிலும் தேவனை நம்பி இருக்கிற அவருடைய பரிசுத்தவான்களையும் நீதிமான்களையும் அவருக்கு பயந்து இருக்கிறவர்களையும் கர்த்தர் அவர் தமது கூடார மறைவிலே மறைத்து பாதுகாத்து கண்மலையின் மேல் உயர்த்த அவர் வல்லமை உள்ளவர். சங்கீதம் 42 பார்க்குறோம், அவர் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்தும் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தின்னு சொல்கிறார். உளையான சேறு, அதே போல் பயங்கரமான குழி. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவம் என்னும் அந்த உளையான சேற்றிலிருந்தும் மரணம் என்னும் அந்த பயங்கரமான குழியிலிருந்தும் தன்னை தேவன் தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தி தன் கால்களை அவர் உறுதிப்படுத்துவார்னு அவர் விசுவாசிக்கிறாரு. ஏன்னா தேவனை துதிக்கும் புது பாட்டை என் வாயிலே நீ தந்திருக்கிறேன் என்றார். தேவனை துதித்து அவர் பாடும்போது கர்த்தர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் இல்லையா? துதி எடுக்கும்போது சத்ருவின் கிரியைகள், சாத்தானுடைய எல்லா வல்லமைகளும் முறிக்கத்தக்கதாக தேவனுடைய பலன் அவருக்கு இறங்குகிறத அவர் அறிகிறார். அதனால தேவனை துதிக்கும் புது பாட்டினாலே அவர் தன் வாயினாலே கொடுத்ததுக்காக தேவனை அவர் துதிக்கிறான்னு பார்க்குறோம். இதை பார்த்து மற்ற ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்களாம். கர்த்தரை அவங்க விசுவாசிக்கவே தொடங்குறாங்க, நம்புகிறார்கள்னு வேதவசனம் சொல்லுது. ஏன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் தாவீது தேவனை நோக்கி துதிக்கிறாரு. அவரை எல்லா இக்கட்டுக்கும் தேவன் நீங்களாகி ரட்சிக்கிறாரேன்னு சொல்லி மற்ற ஜனங்களும் அவரை நம்பும் என்று வேதவசனம் சொல்லுது. சங்கீதம் 143:4 பார்க்குறோம், என் ஆவி என்னில் தேங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. அதுதான் இன்றைக்கும் அன்னைக்கு தாவீதுக்கு அப்படி எல்லா சூழ்நிலையிலும் அவர் ஆவி தேங்கியும் இருதயம் சோர்ந்து போன நிலைமையிலெல்லாம் தேவனை நோக்கி கூப்பிட்டார். தேவனை துதித்து பாடி மகிமைப்படுத்தினார். அப்போ தேவன் அவருடைய எல்லா இக்கட்டுக்கும் அவரை நீங்களாகி ரட்சித்தார் இல்லையா? எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கவும் தேவனை துதிக்கவும் அறிந்திருந்தார். எல்லா காரியத்திலும் தேவனை முன்னிறுத்தும் தன் வலது பக்கத்தில் வைத்தும் அவர் ஓடினார். அதனால் தேவன் அவரை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கினார். சங்கீதம் 55:5 பார்க்குறோம், பயமும் நடுக்கமும் என்னை பிடித்து அருக்களிப்பு என்னை மூடிட்டுன்னு சொல்கிறார். அப்போ மரணம் ஒரு இக்கட்டு, மரணம் போன்ற ஒரு சூழ்நிலை நெருங்கும்போது நமக்கு என்ன வரும்? பயமும் நடுக்கமும் வரும் இல்லையா? அருக்களிப்பு, அதனால் அருக்களிக்கப்படுகிறது. இந்த மாதிரியான காரியங்களிலும் அவர் தேவனை நோக்கி கூப்பிடுறாரு. நானும் தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார்னு அதே சங்கீதம் 55:16 சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ எந்த ஒரு சூழ்நிலை நம்மை நெருக்கினாலும், தீமையான காரியங்கள் நம்மை நெருங்கி வரும்போதும் தேவன் தனது கூடார மறைவிலே நம்மை மறைத்து ஒளித்து அவர் பாதுகாக்கவும், தன் கண்மலையின் மேலே அவர் நம்மை உயர்த்தவும், கர்த்தர் நம்மை ரட்சிக்கவும் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கி தாவீது இருதயம் தோய்ந்து போன நேரத்தில் அவர் தேவனை நோக்கி கூப்பிட்டார். அப்போது கண்மலையின் மேல் தன்னை கொண்டு போய் விடும்படியாக தேவனை நோக்கி கூப்பிட்டார். ஏன்னா தன்னுடைய சத்துருக்கு அவரே துருகமாக இருக்கிறார் என்பதை அவர் விசுவாசித்தார். இன்றைக்கும் அவரே நமக்கு உயர்ந்த அடைக்கலம். அவர் செட்டையின் மறைவிலே நமக்கு ஆரோக்கியம் உண்டு. நம்ம கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளை கற்பனைகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடு நாம் தேடும்போது, அவரை துதித்து மகிமைப்படுத்தும் போதும் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து பலத்த கிரியைகளை இன்றைக்கும் செய்யும். ஆமென்.